உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நீங்கள் எல்லாருக்குமே மீன் வளர்த்த அனுபவம் இருக்கும். கப்பீஸு, கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய மீன்கள் நம்ம வீட்டிலேயே வளர்த்துருப்போம். ஒன்று செத்துருக்கோம். பட் நான் வளர்த்து ஒரு 10 குட்டி போடும்போது நமக்கு அதில் செமையான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் நம்ம ஒரு அக்வாரியம் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு கேரியர் இருக்குங்கிறத இன்றைக்கி அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்கு பேர் தான் அக்வாரியம் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா டேங்கை செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது, இது மட்டும் உங்களுக்கு வேலை இல்லைங்க. ஃபேசினேட்டிங்கான பயாலஜி, கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதெல்லாம் பிளெண்டான ஒரு செம்மையான படிப்பு இது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைஃபோட பேலன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன சின்ன மைக்ரோப்ஸ்லேருந்து பெரிய பெரிய மீன்கள் வரைக்கும் எப்படி அதுக்குள்ளார இன்டர்லிங்க்டாக இருக்குது, லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தாங்க நம்ம இதில் படிப்போம். அது மட்டும் இல்லை, இதோட கேரியர் சாய்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கடலில் எவ்வளோ வகையான மீன்கள், உயிரினங்கள் இருக்கோ அவ்வளோ வகையான வெரைட்டியான ஆப்ஷன்ஸும் கூட இதில் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அக்வாரிஸ்ட்டை விட போகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அங்கே ஒரு அக்வாரியம் இருக்குது அப்படின்னா, அங்கே நம்ம ஒரு அக்வாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்கை மெயின்டைன் பண்ணுறது, அதில் இருக்கிற டெம்பரேச்சர், அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி இதில் ஃபிஷ் டாக்டர்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க தெரியுமா? ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பனாக தான் இருக்குது. அதே போல் இப்போ அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது இதோட ஒரு சப் டாபிக் தான். இந்த அக்வா கல்ச்சர் அப்படின்றதுக்குள்ளார கூட போய் நீங்கள் ரிசர்ச் அப்படிலாம் கூட நீங்கள் பண்ண முடியும். முதல்ல இந்த அக்வா கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்வா கல்ச்சருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மீன் குட்டை, மீன் பண்ணைகள் இந்த மாதிரிலாம் வச்சு மீன் வளர்ப்பாங்க இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ற மீன்களையே மீன் பண்ணையை வச்சு பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மீன்களை வளர்க்குறதுக்கான சரியான டெம்பரேச்சர், ஹெல்த் கண்டிஷன், அதுக்கு உண்டான என்விரான்மெண்ட், ஹேபிட்டட் எந்த மாதிரி இருந்தால், எவ்வளோ குவான்டிட்டியில், எந்த டெம்பரேச்சரில் இருந்தால் அது நல்லா வளரும் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக்குன்றது ஒன்று இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. குறைஞ்ச இடத்துலையே வச்சுக்கிட்டு நிறைய மீன்கள் வளர்க்க முடியுங்கிறது. இப்போது அந்த பயோஃப்ளாக்குங்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த மீன்களோட வேஸ்ட்டை வச்சு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதை வெளியில் நம்ம அமோனியா கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது, இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான். பட் எனக்கு இது பர்சனலாக பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நிறையா மீன்களை கொஞ்சம் இடங்களில் போட்டு வளர்க்குறதுங்கிறது சித்திரவதை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் ரிசர்ச்சில் இந்த மாதிரி நீங்கள் ஈடுபடலாம். நம்மளுடைய ஒரு ஆர்கானிக் லைஃப்லோட பற்றின இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வளர்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஃப்ரீ டயத்துலேயோ நம்ம ஸ்கூல்ஸ்க்கெலாம் போயிட்டு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, அக்வாரியம் பற்றின ஒரு நாலேஜை ஸ்கூல்ஸ்லாம் போய் நம்ம ஷேர் பண்ண முடியும். நம்ம பேஷனை உங்களுக்கு இந்த மாதிரி அக்வாரியம் லைஃப் மேலே பேஷன் இருந்துச்சுன்னா, திஸ் இஸ் த ரைட் கேரியர் ஃபார் யூ. ப்ளீஸ் கோ பிஹைண்ட் யுவர் பேஷன். எல்லாமே அவருக்குள்ள இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.